அன்பர்களே, இந்த பதிவில் நாம் சித்தர்கள் கூறும் உடல் வர்ம பாதிப்பு நிலைகளும் அதற்கான அறிகுறிகளும் என்பது பற்றி பார்ப்போம். அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் ஆதி சாத்தனே போற்றி. ஒரு மனித உயிரானது மனித உடலில் பல இடங்களில் நிலை கொண்டிருக்கிறது. இந்த உயிர் நிலைகளில் ஏற்படும் பாதிப்புகள் உடல் நோய்கள் உருவாகுவதற்கும் உயிர் போவதற்கும் மேலும் பல்வேறு இழப்புகள் ஏற்படுவதற்கும் காரணமாக இருக்கின்றது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் எண்ணற்ற விபத்துக்களுக்கு ஆளாகின்றான். இவ்வாறான விபத்துக்களின் விளைவாக ஏற்படும் வர்ம பாதிப்புகள் சில சாதாரணமானவை, இன்னும் சில பாதிப்புகள் கடுமையானதாக அமைந்து விடுகின்றன. இது போன்ற பாதிப்புகள் மருத்துவ உலகிற்கு மிகுந்த சவாலாகவும் அமைந்து விடுகின்றன. இவ்வாறான வர்ம பாதிப்பின் தன்மையானது நோயாளியின் உடல் வலிமை, காலநிலை, உடல்நிலை இவைகளை பொறுத்தது. உடலில் ஊடுருவி ஓடும் 72,000 நாடிகளில் பல்லாயிரக்கணக்கில் உயிர் நிலையங்கள் இருக்கின்றன. மனித உடலை சார்ந்த எலும்புகளிலும் சந்து பந்தனங்களிலும் ஏற்படும் பாதிப்புகள் படுவர்மங்களாகவும், தசைகளை பாதிக்கும் விபத்துக்கள் தட்டு வர்மங்களாகவும், நரம்புகளை இணைத்து நிற்கும் உயிர் தளங்கள் தொடுவர்மங்களாகவும் எழுகின்றன. இவை நீங்களாக இருதயம், மூத்திரப்பை, பித்தப்பை, கணையம், ஈரல், உச்சி பதைப்பு, கருப்பை, மார்பகம் முதலிய உள் அவயங்களை பாதிக்கும் உள்வர்மங்கள் பல உள்ளன. மனித உடலில் பல மர்ம இடங்கள் இருக்கின்றன. அத்தகைய இடங்கள் வர்மங்களின் இருப்பிடமாக திகழ்கின்றன. மனிதர்களின் தலை பகுதியில் மட்டும் 37 வர்மங்கள் இருப்பதாகவும், மனித உடலின் மார்பு பகுதியில் மொத்தம் 13 வர்மங்கள் இருப்பதாகவும், மனித உடலின் முன்பகுதியில் 15 வர்மங்கள் இருப்பதாகவும், மனித உடலின் முதுகு பகுதியில் 10 வர்மங்கள் இருப்பதாகவும் சித்தர்கள் கூறுகிறார்கள். மேலும் கைகளின் முன்பக்கம் 9 வர்மங்கள் உள்ளதாகவும், கைகளின் பின்பக்கம் 8 வர்மங்கள் உள்ளதாகவும், கால்களின் முன்பக்கம் 19 வர்மங்கள் உள்ளதாகவும், கால்களின் பின்பகுதியில் 13 வர்மங்கள் உள்ளதாகவும், பின்முதுகு பகுதியில் 8 வர்மங்கள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சித்தர்கள் வர்மத்தில் பலத்த காயம் ஏற்பட்டால் அதற்கான சில அறிகுறிகளை அடையாளங்களாக குறிப்பிட்டுள்ளனர். நெஞ்சின் நேர் பாகத்தில் உள்ள இருதயத்தில் வர்மம் ஏற்பட்டால் குரல் வளையில் நெருக்குண்டாகும். உள் நரம்புகளில் அழுத்தம் ஏற்படும். கை பொறுத்து நழுவும். வாயில் நீர் ஊறிக்கொண்டே இருக்கும். வியர்வையுடன் கூடிய சுரம் உண்டாகும். ஒரு புறமாக கழுத்து வலித்து தலையை இருபக்கமும் ஆட்டிக்கொண்டும் தரையில் விழுந்து புரண்டு
கோபத்தால் சீறி பாய்ந்தும் இருப்பர். பின்னர் உடல் களைத்து முகம் குளிர்ந்து உடல் விரைத்து மயங்கி மூர்ச்சையாவர். சில வர்மங்களில் விரையில் இரத்தக்கட்டு ஏற்படுதல், மூலம் வெளிப்படுதல், மூர்ச்சித்து உடல் குளிர்ந்து போதல், மயங்கி விழுதல் போன்ற குணங்கள் வெளிப்படுவதுண்டு. இவ்வாறான வர்மம் பற்றி அறிந்து கொள்வதற்கு முதலில் வர்மத்தின் முக்கிய ஆதாரமான 3 நிலை நாடிகளை பற்றி அறிந்திருத்தல் அவசியமாகிறது. அவை சுழுமுனை, இடகலை, வடகலை அல்லது பிங்கலை நாடிகளாகும். வலது காலின் பெருவிரலில் தொடங்கி குதிகால் வழியே கத்தரிக்கோல் போல உடம்பின் வலது காலில் இருந்து இடது பக்கமாக வந்து பிடரியின் வழியாக இடது காதுக்குள் சென்று இடது நாசியை அடையும். வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக வந்தடைவதால் இது இடது கலை எனப்படுகிறது. இதற்கு எதிர்மறையாக இடது காலின் பெருவிரலிலிருந்து தொடங்கி குதிகால் வழியாக கத்தரிக்கோல் போன்று மேலே சென்று இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக மூலாதாரத்தை கடந்து கசேருக்கொடி வழியாக வலது பக்க கபாலத்தை சுற்றி வலது நாசியை வந்தடைகிறது. ஆகவே இது வடதுகலை அல்லது பிங்களை நாடி எனப்படுகிறது. சுழுமுனை நாடியானது கத்தரிக்கோல் போன்ற நாடியின் நடுவில் மூலத்தில் நின்றியங்கி நடுத்தாரையின் வழியாக மூளையின் வழியே குய்யமுனையில் நிற்கும் என நமது ஆதிபதினன் தமிழ் சித்தர்கள் கூறுகிறார்கள் எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.